இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் 5 மொபைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 20,000 கம்மியாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற டாப் 5 லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த மொபைல் வந்து உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து நீங்கள் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப் 5 மொபைல்ஸ் அண்ட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப்போ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது போன்ற நிறைய வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிள் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 7 Pro. ஸோ இந்த Realme 7 Pro பொறுத்த வரைக்கும் 3rd செப்டம்பரில் இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க இந்த வருஷம். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2 வகையான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கிது. ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு 2 கலர்ஸில் கிடைக்கிது. நம்மளுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியில் கிடைக்கும். Realme 7 Pro டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.40 இன்ச் டிஸ்பிளே. இதனுடைய ப்ராசஸர் ஆக்டோ கோர் ப்ராசஸர் Snapdragon 720Gல கிடைக்குது. இதனுடைய ரேம் வந்து 8GB, ரோம் 128GBல கிடைக்குது. கேமரா கெப்பாசிட்டி வந்து 64:822 மெகா பிக்சல்ஸில் இருக்குது. இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல்ஸில். இதனுடைய OS பார்த்தோம்னா Android OS 10ல் Realme UI Skinல இருக்குது. இந்த மொபைலில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு கிடைக்குதுல. இந்தியாவில் அந்த மொபைலோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 19,999 உங்களுக்கு கிடைக்குது. இதனுடைய 6GB 128GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 19,999. 8GB 128GB பார்த்தீங்கன்னா 21,999 உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். மொபைலோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு டிசைன்ஸ். இந்த மொபைலோட டிசைனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா டே லைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து மோல்டிங் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கிடைக்கும். வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி அண்ட் இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நைட்டில் வந்து உங்களுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான்காவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme Narzo 13 Pro. ஸோ இந்த Realme Narzo 13 Pro வந்து உங்களுக்கு 13,999 உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நீங்கள் மொபைல் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 20,000க்குள்ளே நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குறவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த மொபைலுடைய சேம் மாடல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 13A வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பை பண்ணுறனால பண்ணிக்கலாம். இது வந்து Realme Narzo 13 Pro வந்து உங்களுக்கு 13,999 உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த அவைலபிளாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு Black Ninja அண்ட் ஒயிட் நைட்டில் அப்படி 2 கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4,500 mAh பேட்டரி. Realme Narzo 13 Proவோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தோம்னா 6.50 இன்ச் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர் MediaTek Helio G95 ப்ராசஸர் கிடைக்கும். மொபைலில் ரேம் வந்து 6GB அண்ட் இன்டர்னல் மெமரி 64GBல கிடைக்கும். எக்ஸ்பேண்டபிள் மெமரி நீங்கள் 256 மெமரி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுடைய கேமரா கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 48:822 மெகா பிக்சல்ஸில் கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல்ஸில் இருக்கும். அண்ட் இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸோட உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கிடைக்கும். ஸோ அந்த மொபைலுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6GB 64ல் வந்து உங்களுக்கு 13,999 கிடைக்கும். அதே மாதிரி 8GB 128GB வந்து 15,999 கிடைக்கும். இந்த மொபைலுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ராசஸர் குவாலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ப்ராசஸர் அப்படிங்கிறது நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து 65 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக பார்க்க போகிற மொபைல் வந்து Redmi 9 Pro Max. ஸோ Redmi 9 Pro Maxை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,999 உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரைஸ் உங்களுக்கு அமேசானில் இப்போ லைவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் உங்களுக்கு. இந்த மொபைல் வந்து இந்தியாவில் இப்போ 12th மார்ச்சில் வந்து அஃபீஷியலாக லான்ச் பண்ணாங்க. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட், பிளாக் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். என்னுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 இன்ச் டிஸ்பிளே கிடைக்கும். Gorilla Glass கெப்பாசிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுடைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸர் Snapdragon 720G கிடைக்கும். இதோட ரேம் வந்து 6GB அண்ட் 64GBல உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பேண்டபிள் மெமரி வந்து 512GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 64:852 மெகா பிக்சல்ஸில் கிடைக்கும். இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல்ஸில் இருக்கும். இதோட OSன்னு பார்த்தோம்னா Android OS MIUI 11ல் கிடைக்கும். அண்ட் இதில் ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஸ்பெசிஃபிகேஷனோட கிடைக்கும். இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கிடையாது, பேக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மொபைலுடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 6GB 64ல் உங்களுக்கு 15,999 உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். அதே ப்ரைஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 16,928 கிடைக்கும். உங்களுக்கு அமேசானை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதோட 8GB 128GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 உங்களுக்கு கிடைக்கும்.
இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய பவர்ஃபுல் ப்ராசஸர். இதோடைய ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த மொபைலுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதோடைய பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கேமரா குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் வந்து இதோட கேமரா கெப்பாசிட்டி குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ நைட் கேமரா ஸ்பெசிலிட்டி மட்டும் உங்களுக்கு இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இரண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X3. ஸோ போக்கோ X3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16,999 ரூபாயில் கிடைக்கும். ஸோ நீங்கள் 20,000 மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது வந்து செப்டம்பர் 22 வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் அஃபீஷியலாக. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ அண்ட் கிரே அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். 6000 mAh பேட்டரி கிடைக்கும். அண்டு இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 இன்ச் டிஸ்பிளே வந்து கொரில்லா கிளாஸ் கெப்பாசிட்டியோட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. போக்கோ X3 ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோ கோர் ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸர். இன்டர்னல் மெமரி வந்து 64 GB கிடைக்கும். அண்ட் மைக்ரோ SD கார்டு எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதனுடைய கேமரா கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 64, 13:2 மெகா பிக்சல்ஸில் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சல்ஸில் கிடைக்கும். இதோடைய ஆண்ட்ராய்டு OS வந்து ஆண்ட்ராய்டு 10 MIUI வெர்ஷன் 12 இருக்கும். அண்ட் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இல்லை. இந்த மொபைலுடைய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 664 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். 6GB 128GB பார்த்தீங்கன்னா 18,499 ரூபா கிடைக்கும். ஸோ 8GB 128 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மொபைல் வந்து உங்களுக்கு 20,000 நல்ல ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. இதில் உங்களுக்கு மெயினான அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோடைய பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோடைய ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு கிளாரிட்டியான சவுண்ட் குவாலிட்டிஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M31s. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31s பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,499 ரூபாயில் கிடைக்கும். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து 20,000 மொபைல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மொபைலே கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய மெயினான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6000 mAh உடைய பேட்டரி கிடைக்கும். M31s உடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 6.50 இன்ச் டிஸ்பிளே வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆக்டோ கோர் ப்ராசஸரோட அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கேமரா கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 64, 12, 55 மெகா பிக்சல்ஸில் கிடைக்கும். இதனுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சரும் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல்ஸில் இருக்கும். இதில் வந்து ஆண்ட்ராய்டு OS 10ல் 1 UI ஸ்கின்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மெயினான பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். M31s உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6,128 பார்த்தீங்கன்னா 18,499 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதனுடைய 6,128GB பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 19,964 ரூபாயில் கிடைக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அமேசானில் நல்ல ஒரு கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் வந்து மொபைலில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் மெயினான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் டேட்டட் ப்ராசஸர் தான். அதே மாதிரி உங்களுக்கு கேமரா கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து நைட்டில் வந்து உங்களுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மொபைலில் ஒரு வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது வீடியோ ஸ்டெபிலேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தா டாப் 5 மொபைல்ஸில் உங்களுக்கு எந்த மொபைல் ஃபோன் வாங்கலான்னு ஒரு விருப்பம் இருக்கும் அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். ஸோ அந்த மொபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோடைய ஃபீச்சர்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள் வேணால். ஸோ அது மேபி வந்து இப்போ இருக்க ப்ரைஸை விட இன்னும் வரப்போகிற தீபாவளி இந்த மாதிரி பிக் தீபாவளி சேல் இந்த மாதிரிலாம் வரதில்ல. உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸில் வந்து இந்த 5 ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். 20,000 மொபைல் வாங்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு.